ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசாங்கம் ஒரு சூப்பரான திட்டமான பிஎம் ஸ்வன் நிதி திட்டம் சொல்லிட்டு 50,000 வரை பார்த்திங்கனாக்கா பிணையம் இல்லா கடன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வட்டியை கட்டத்தலை இலவசமாக கொடுக்குறாங்க. இதற்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது யார் யார் திட்டத்தில் பயன்பெறலாம் பார்த்தீங்கன்னாக்கா, சாலையோர வியாபாரிகள் சொல்லுவாங்க. தள்ளு வண்டியில் வியாபாரம் பண்ணுறவங்க, சாலையோரத்தில் பூக்கடை வச்சுருக்காங்க, பழக்கடை வச்சுருக்காங்க. இவங்களுக்கு முக்கியமான திட்டமாக ஒரு 50,000 ஒரு கடன் கொடுக்குறாங்க. அந்த கடனை திருப்பி செலுத்தும் போது வட்டியும் மானியமாக கிடைக்குது. உங்களுக்கு கட்டும்பொழுது கேஷ்பேக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு அமௌண்ட் இலவசமாகவும் கிடைக்கும். எப்படின்னா, ஒரு 50,000 வாங்கியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட் மூலமாக யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது 1,200 வரைக்கும் வருடத்துக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணுன்றது பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா, சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற மத்திய அரசு கொண்டு வர திட்டம் தான் பிஎம் ஸ்வான் நிதி திட்டம் சொல்லுவாங்க. இது காய்கறி முதல் அன்றாட தேவை வரை அனைத்தையும் பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு வர இவர்கள் வங்கி கடன் வசதி கிடைப்பது நீண்ட காலமாக பெரும் சவாலாக இருந்தது. குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இவங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அவர்களை கை தூக்கிவிடும் நோக்கில் 2020ஆம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் ஸ்வான் நிதி திட்டம் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 31, 2030 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த திட்டத்தில் வியாபாரிகள் கடன் வழங்கும் திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல 15,000 கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து 2வது தவணை 15,000 முடிச்சதுக்கப்புறம் 2வது தவணையாக 25,000 கொடுக்குறாங்க. இந்த 25,000 கரெக்டாக கட்டினீங்கனாக்கா உங்களுக்கு இப்போ பிஎம் ஸ்வான் நிதி திட்டத்தின் மூலமாக கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. அந்த கிரெடிட் கார்டில் 50,000 வரைக்கும் யூபிஐ மூலமோ இல்லை கூகுள் பே மூலமோ அல்லது ஏடிஎம் மூலமாக பணம் எடுத்துக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை நம்ம எப்படி வாங்க முடியும்னா, நீங்கள் அந்த 2வது லோன், ஃபஸ்ட்டு லோன் 15,000 வாங்கியிருக்கீங்க, அது ஒரு வருடத்துக்குள்ளேயே நீங்கள் கட்டி முடிச்சிங்கனாக்கா அடுத்த 25,000 லோனுக்கு நீங்கள் சேங்ஷன் ஆவீங்க. அந்த 25,000 லோன் சேங்ஷன் ஆனவுடனே உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஒரு வருஷமோ 1.5 வருஷத்துலேயே கட்டி முடிச்சதுக்கப்புறம் 3வது தவணை 50,000. அந்த 50,000 கூடவே உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. கிரெடிட் கார்டோட லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா 50,000 கொடுக்குறாங்க. இந்த 50,000 நீங்கள் வாங்கினீங்கனாக்கா 45 நாட்களுக்குள்ளே திரும்ப செலுத்தும் போது உங்களுக்கு எந்த ஒரு வட்டியும் கிடையாது, அசலை மட்டும் செலுத்த போகணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நீங்கள் கடன் வாங்குறீங்கனாக்கா இந்த கடனுக்கு உடனே எனக்கு காசு வந்துச்சு சார், நான் உடனே க்ளோஸ் பண்ணேன்னா ப்ரீ க்ளோஷர் சார்ஜுன்னு சொல்லுவாங்க. முன்கூட்டியே பணம் செலுத்துவதால் கடனுக்கான வட்டி போட்டு கட்டணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வட்டி திட்டமும் ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸும் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 7% மானியமும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேஷ்பேக்காக கொடுக்குறாங்க. அதாவது கேஷ்பேக்னு என்னென்னா, நீங்கள் 7% உங்களுக்கு இதுக்கு வட்டி கொடுக்குறாங்க. இந்த 7% வட்டியை உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மானியமாக மத்திய அரசாங்கமே செலுத்துது. அது மட்டும் அல்லாமல் நீங்கள் வாங்கின லோனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1,200 வரைக்கும் வருடத்திற்கு உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைக்கும். கேஷ்பேக்னால் நீங்கள் ஒரு மாதம் ஒரு 3,000, 2,000 கட்டுறீங்கனாக்கா அந்த 2,000 மாதம் ஒரு ஒரு ரூ. 100, ரூ. 150 உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைக்கும். அந்த ரூ. 150, ரூ. 200 சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1,200 வருடத்துக்கு கிடைக்கின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிஎம் ஸ்வான் நிதி திட்டத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? வியாபாரம் செய்து வரும் அனைத்து தெருவோர வியாபாரிகளும் விண்ணப்பிக்கலாம். உள்ளாட்சி அமைப்புகளால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை விற்பனை சான்றிதழ் வைத்திருந்தால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம். அடையாள அட்டை இல்லாதவர்கள் உள்ளாட்சி அமைப்பால் நடத்தப்படும் கணக்கெடுப்பில் விடுபட்டிருந்தால் லெட்டர் ஃபார் ரெக்கமெண்டேஷன் அதற்கு பரிந்துரை கடிதத்தை பெற்றிருந்தால் அவங்களும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. தற்போது திட்டத்தில் கிராமப்புறங்கள் ஒட்டியுள்ள புறநகர பகுதிகளுக்கு டவுன் பஞ்சாயத்துக்கு கொடுக்குறாங்க. இதற்கு தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கனாக்கா ஆதார் அட்டை, விற்பனை சான்றிதழ் அல்லது வியாபாரம் செய்வதற்கான அடையாள அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், இது சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா 2 மெத்தடில் அப்ளை பண்ணலாம். நீங்கள் நேரடியாக உங்கள் தாலுக்கா ஆஃபீஸுக்கு போயிட்டு பிளாக் டெவலப்மெண்ட்டில் தாலுக்கா ஆஃபீஸு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லை ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். முதல் பிஎம் ஸ்வான் ஆன்லைன் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, பிஎம் ஸ்வான் நிதி அதிகாரப்பூர்வ இணையத்தில் செல்லவும் முகப்பு பக்கத்தில் அப்ளை லோன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கும். அதில் 10K, 25K அண்ட் 50K என்ற அப்ளிகேஷனை தேர்ந்தெடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் லோன் வேணுன்றதை கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் எண்ணை உள்ளிட சொல்லியிருக்காங்க. ஓடிபி மூலம் உங்கள் மொபைல் எண்ணை உறுதி செய்யப்பட்டு எஸ்ஆர்என் என்ற நம்பர் கொடுப்பாங்க. இந்த எஸ்ஆர்என் நம்பரை வச்சு நீங்கள் லோன் அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். இதுவே ஆன்லைன் மூலமாக நீங்கள் சிஎஸ்சி சென்டர்னு சொல்லுவாங்க, காமன் சர்வீஸ் சென்டர், அங்கே மூலமாகவும் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க.
அப்படி இல்லை உங்கள் பகுதியில் உள்ள தாலுக்கா ஆஃபீஸுக்கு போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நம்ம சொல்லிக்கிறது. இதுக்கு அபராதம் எதுவுமே இல்லை. எந்த ஒரு அபராதமும் நீங்கள் கட்ட தேவையில்லை. நீங்கள் கட்ட முடியலனா கூட கட்டணும்னு அபராதம் எதுவும் கிடையாது. நீங்கள் அசல் மட்டும் கொடுத்தா போதும். QR கோடு மூலமாக நீங்கள் பரிவர்த்தனை செஞ்சீங்கன்னாக்கா ₹100 உங்களுக்கு கேஷ்பேக் திட்டத்தில் கிடைக்கும். இந்த பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா காப்பீடு திட்டம், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா விபத்து காப்பீடு திட்டம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுவது மிக அதிகமான பயன்கள் இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம். இந்த திட்டத்தில் எப்படி அப்ளை பண்ணணும், யாரை போய் பார்க்கணுன்றதுலாம் டீட்டெயில்டாக பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். டெஃபினட்டாக அதற்கான வீடியோ மேக் பண்ணி தரோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதற்கான அப்ளை பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.